ஒருவர் என்ன செய்யறாருன்னா பகிரங்கமா அநீதி செஞ்சுக்கிறார், மக்களுக்கு அநியாயம் செய்கிறார். அவர் பகிரங்கமா இப்படி அவர் அநியாயம் எப்பவுமே செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒருவர் என்ன சொன்னா, இவரை பத்தி நம்ம புறம் பேசலாம். எப்படி தெரியுமா? இவர் மக்களுக்கு அநீதி இழைக்கவர். ஒரு டைம் இந்த ஒரு இடத்துல அநீதம் செய்கிறார், இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அது தெரியாத இன்னும் ஒரு இடத்துல போய் அவர் அநீதி இழைச்சிக்கிட்டு இருக்கார் மக்களுக்கு சொன்னா, அந்த இடத்துல போய் நம்ம மக்களுக்கிட்ட இப்படி ஒருவர் இருக்கார், அவர் மக்களோட அநீதமான முறையில் நடந்து கொள்றார், இவர்கிட்ட நீங்க நல்ல முறையில் இருந்துக்கங்க, இவர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்கன்னு சொல்லி பேசுறது வந்துக்கிட்ட கொலையாக அமையாது. அது மார்க்கம் அனுமதிச்ச ஒரு புறமாக இருக்குது. அவரை பற்றி நம்ம மக்களுக்கு பாதுகாப்புக்காக ஒரு எச்சரிக்கை விடுக்கிறது வந்துக்கிட்டு நமக்கு மார்க்கம் அனுமதிச்ச ஒரு விஷயமாக இருக்குது. அடுத்தது வந்துக்கிட்டு எப்படின்னு சொல்லிச்சேன்னா, ஒருவர் வந்துக்கிட்டு கடன் வாங்கல் கொடுக்கல் வாங்கல மோசடி செய்யக்கூடிய ஒருவராக இருக்க வாங்குறார், திரும்ப அந்த கடனை திரும்ப கொடுக்கையில் அவர் திரும்ப இன்னும் ஒருவர்கிட்ட போய் உங்களுக்கு நான் நாளை தாரேன் இல்லாட்டி ஒரு கிழமை போகிறது தாரேன்னு சொல்லி கடனை வாங்குறார், அவர் திரும்ப கொடுக்கையில் அவர்கிட்ட இப்படியே கொடுக்கல் வாங்கல மோசடி செய்யக்கூடிய ஒருவராக இருந்தாருண்டா இவரை பற்றி நம்ம புறம் பேசலாம். எப்படின்னு சொன்னால், அவர்கிட்ட அவர் உங்களோட வீட்டை அடிக்கடி வாரார் போகிறார், சில சந்தர்ப்பங்கள் உங்கள்கிட்ட கடன் கேட்பார், ஆனால் நீங்கள் அவர்கிட்ட கொடுக்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏனென்னா அவர் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் மோசடி செய்யக்கூடிய ஒருவர்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்காக நாம இப்படியான சந்தர்ப்பத்தில் புறம் பேசுறதுக்கு நமக்கு அனுமதி இருக்கு சகோதரிகளே. அதே போல திருமண பேச்சுவார்த்தை, இப்போ திருமணம் நடக்க போகுது, திருமணம் நடக்க போகக்குள்ள ஒரு பெண்ணுக்கு பல குறைகள் இருக்குது. அந்த குறையெல்லாம் மறைச்சி அந்த வீட்டுக்காரர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, எப்படியோ திருமணம் முடிச்சு வச்சிருவோம், நம்மளோட பிள்ளைக்கு திருமணம் நடக்கட்டும்னு சொல்லி நினைச்சு குறையெல்லாம் மறைக்காங்கன்னு சொல்லிச்சுன்னா, இதை ஒருவர் தெரிஞ்சிருக்காருன்னு சொல்லிச்சுன்னா, அந்த உரியால் தெரிஞ்சவர் வந்துக்கிட்டு மாப்பிள்ளோட வீட்டுக்காரர்கள் அதாவது சம்பந்தப்பட்டவர்கள்கிட்ட போய் இந்த பெண்ணுக்கிட்ட இப்படி இப்படி குறையெல்லாம் இருக்குது, உங்களுக்கு விரும்பினா நீங்கள் அவங்கள திருமணம் செஞ்சுக்கங்கன்னு சொல்லி பேசலாம். ஏன்னா இது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். நாளைக்கு அவர் திருமணம் முடிச்சு அதுக்கு பிறகு அவருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு அவங்களோட வாழ்க்கை பிரிஞ்சிட்டேன்னு சொல்லிச்சுன்னா அது மனத்தாவமான விஷயம். அதனால் வந்துக்கிட்டு அவங்கள்ட்ட இப்படி இப்படி குறை இருக்கு என்று திருமணத்துக்கு முன்னரே அது பேசி தீர்மானிக்கப்பட வேண்டியது. அதனால் அப்படி அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பெண் வீட்டுக்காரர்கிட்டையோ இல்லை மாப்பிள்ளை வீட்டுக்காரர்ல ஏதாவது அந்த மாப்பிள்ளைகிட்ட குறை இருந்துச்சுன்னு சொன்னால் அதை போய் பெண் வீட்டுக்காரர்கிட்டையோ அவங்க போய் செல்றது வந்துக்கிட்டு புறமாக அமையாது. அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் என்றதுக்காக நம்ம செல்ற ஒரு விஷயம் இது மார்க்கத்தில் அனுமதியான ஒரு விஷயமாக இருக்குது. மார்க்கத்தில் அனுமதியான ஒரு விஷயமாக இருக்குது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட ஒரு பெண்மணி வாரா வந்து சொல்ற எப்படி தெரியுமா, யா ரசூலல்லாஹ், என்ன 2 பேர் திருமணம் கேட்டு வந்தாங்க, இன்னாரும் திருமணம் கேட்டு வாரார் என்னைட்ட, இன்னாரும் என்ன திருமணம் கேட்டு வாரார் யா ரசூலல்லாஹ், நான் யாரை திருமணம் முடிக்க என்று சொல்லி அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த பெண்மணி கேட்கா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, இன்னாருக்கிட்ட இன்னென்ன குறை இருக்குது, இன்னார் இப்படி இப்படிப்பட்டவராக இருக்கார், உனக்கு விரும்பினவரை நீ திருமணம் முடிச்சுக்க. ரசூலுல்லாஹ் 2 பேரை பற்றியும் சொல்கிறாங்க அந்த பெண்ணுக்கிட்ட, உனக்கு விரும்பினவரை நீ திருமணம் முடிச்சுக்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ திருமணத்தின் போதோ அவங்களோட குறைகள் வந்துக்கிட்டு திருமணத்துக்கு முன்னையே வந்துக்கிட்டு என்ன அந்த உரிய சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட சொல்லி தீர்மானிக்க வேண்டிய விஷயம். அதனால் அந்த சந்தர்ப்பத்தில் போய் நாம் அதை அவங்கள்ட்ட சொல்கிறது வந்துக்கிட்டு புறமாக அமையாது. அதுக்காக வந்துக்கிட்டு சிலர் இருக்காங்க எப்படின்னு சொன்னால், அந்த திருமணத்தை பிரிக்க வேண்டும் என்பதற்காகவே போய் செல்லக்கூடியவங்க இருப்பாங்க. அது வந்துக்கிட்டு பாவமான ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால், ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் திருமணம் நடக்குது வந்துக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையில் வந்துக்கிட்டு அவங்க ஒரு ஒன்று சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதை வந்துக்கு திருமணத்தை பிரிக்கிறது என்றது ஒரு பொலையான ஒரு விஷயம். அதில் வந்துக்கிட்டு நாம் மற்ற மனுஷனுக்கிட்ட போய் அவங்கள புறம் பேசுகிறதோ அவங்களோட விஷயத்தை பற்றி குறை கூறுவதோ பொலையான விஷயம். நல்ல நோக்கத்துக்காக நம்ம போய் சென்னமடி செலுத்தினா அது புறமாக அமையாது என்றதை நம்ம ஒவ்வொருவரும் விளங்கி கொள்ளணும்.